Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் பொசிஷன் ஃபார் பிரீத்லெஸ்னஸ் பேஷண்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது கார்டியோல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட கோல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் இண்டிகேஷன்ஸ் கான்ட்ரா இண்டிகேஷன்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் என்னென்ன பொசிஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதே பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் பொசிஷன் ஃபார் பிரீத்லெஸ்னஸ் பேஷண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நார்மலா ஒரு கண்டிஷன் லைக் சிஓபிடி இல்லைன்னா பிராங்கியல் ஆஸ்துமான்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரீத்லெஸ்னஸ், அதாவது டிஸ்னியா ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக அவங்க ஒரு ஒர்க் பண்ணாலுமே நம்ம பண்ணுற மாதிரி நம்ம டெய்லி ஒர்க் லைக் ஈட்டிங், க்ரூமிங்கு, இல்லைன்னா வாக்கிங், ஸ்டார் கிளைம்பிங், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி, ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் பண்ணாலுமே அவங்களுக்கு நிறைய டிஸ்னியா இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொரு டைமும் அவங்க மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும் ஒவ்வொரு டைம் மெடிக்கல்ல போய் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அவங்களுக்கு சரியாகாது. அதுக்கு பேஷண்டா ஒரு சில பொசிஷன் அடாப்ட் பண்ணலாம். ஓகேவா? லைக் நம்ம பாடியை சேஞ்ச் பண்றது மூலமா, பாடியோட பொசிஷன் சேஞ்ச் பண்றது மூலமா மசில்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி மசிலோட ரெஸ்பிரேஷன் அந்த ஒர்க் ஆஃப் பிரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த டிஸ்னியா அந்த மூச்சு திணறல் கம்மி பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாமே பேஷண்ட் வித் சிஓபிடி, பிராங்கியல் ஆஸ்துமா, அதுக்கப்புறம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்குலாம் நம்ம டீச் பண்ணணும். இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டிஸ்னியா இருந்தது அப்படின்னா இந்த பொசிஷனை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்னியா கம்மியாகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் ரிலாக்ஸேஷன் பொசிஷன் ஃபார் பிரீத்லெஸ்னஸ் பேஷண்ட். ஒரு டிஸ்னியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த பொசிஷனை பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆஃப் பிரீத்திங் கம்மியாகும். ஓகேவா? ஒர்க் ஆஃப் பிரீத்திங் ரெடியூசஸ் ஒர்க் ஆஃப் பிரீத்திங், இம்ப்ரூவ் வென்டிலேஷன் அண்ட் ரிலீவ்ஸ் டிஸ்னியா. ஓகேவா? ஒர்க் ஆஃப் பிரீத்திங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம பிரீத்திங் பண்றதுக்கு நமக்கு இன்ஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இன்ஸ்பிரேட்டரி மசில் ரொம்ப அதிகமா ஒர்க் ஆகுது அப்படின்னாலும் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் ஒர்க் ஆகலைனாலும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ தட் இந்த ஒர்க் ஆஃப் பிரீத்திங் நார்மலா பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி மசில் பண்ணாம ஒரு அக்ஸரி மசில்ஸை நம்ம யூஸ் பண்ணி பண்றதுனாலையும் இந்த ஒர்க் ஆஃப் பிரீத்திங்கை நம்ம கம்மி பண்றதுனாலையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஸ்னியா ரிலீவ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த டெக்னிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பிசியாலஜிக்கல் பேசிஸ், இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒர்க் ஆஃப் பிரீத்திங் நமக்கு கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. செகண்ட் ஒன்று இம்ப்ரூவ்ஸ் டயஃப்ரமேட்டிக் எக்ஸ்கர்ஷன். டயஃப்ரமேட்டிக் எக்ஸ்கர்ஷன் அப்படின்னா டயஃப்ரம் கண்டாக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுற அந்த அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி பொசிஷன் அடாப்ட் பண்றது மூலமா. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா, நிறைய டயஃப்ரம் மசில் மட்டுமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணாம அக்சசரி மசில்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம அசிஸ்ட் பண்ண சொல்லலாம். இப்போ இந்த மசில் மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும், மசில் டயர்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த மூச்சு திணறல் ஹோப்ப பண்ண முடியாது. இப்போ இந்த அக்ஸரி மசிலுக்கு ஒரு ஹெல்ப்பரா டயஃப்ரம் மசில், அதாவது பிரைமரி மசிலான டயஃப்ரம்க்கு ஹெல்ப்பரா ஒரு அக்ஸரி மசில் நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மசிலுக்கு இந்த மசில் ஹெல்ப் பண்ண, ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி பண்ணும்போது வேலை கம்மியா முடியும், சீக்கிரமா முடியும். இவங்க ரெண்டு பேரோட வேலை கம்மியா இருக்கும். ஒருத்தரே ஒரு வேலை பார்க்கறதுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை பார்க்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதேதான் இங்கேயும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்ஸ் லங் எக்ஸ்பான்ஷன், அதாவது இந்த மாதிரி பொசிஷன் இது பண்ணும்போது லங்கோட எக்ஸ்பான்ஷன், லங்கோட அந்த விரிட தன்மையும் அங்குள்ள வென்டிலேஷன், அங்குள்ள ஆக்சிஜனுமே நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்ஸ் V/Q மேட்சிங் அண்ட் ஆக்சிஜனேஷன். V/Q மேட்சிங் அப்படிங்கிறது வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் ரேஷியோ. வென்டிலேஷன் பெர்ஃபியூஷன் ரேஷியோ அப்படிங்கிறது, வென்டிலேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு ஏர் உள்ள போகுது, பெர்ஃபியூஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பிளட் சப்ளை போகுது. ஓகேவா? நார்மலா நம்ம இங்க இருந்து இன்ஹேல் பண்ற ஏர் என்ன உள்ள போய் பிளட் வரும். ஓகேவா? இந்த பிளட்ல என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன் கலக்கும். இதே ரிமைனிங் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி எவ்வளவு ஆக்சிஜன் போகுது, எவ்வளவு பிளட் போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே இந்த V/Q ஒரு ரேஷியோல மெயின்டைன் ஆகணும். இன்கேஸ் இந்த ரேஷியோ கம்மியாவோ கூடவோ இருக்கும் போது நமக்கு பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ இந்த V/Q மேட்சிங்கை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் ஆன்சைட்டி, இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது நமக்கு ஆன்சைட்டி, அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ப்ரமோட் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதுதான் பிசியாலஜிக்கல் பேசிஸ். அதுக்கப்புறம் இண்டிகேஷன் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த பொசிஷன் அடாப்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பா சிஓபிடி இருக்கிற பேஷண்ட்டுக்கு
இவங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து ஏர் வந்து ட்ராப் ஆகி உள்ளேயே இருக்கும். அதனால எக்ஸ்பிரேஷன் வந்து கம்மியாகும். கம்மியா இருக்கனாலே அவங்களுக்கு வந்து அடிக்கடி டிஸ்னியா வந்து வரும். ஓகேவா? சிஓபிடி, பிராங்கியல் ஆஸ்மா. பிராங்கியல் ஆஸ்மாலாம் என்ன ஆகும், பிராங்கோ ஸ்பாசம் வந்துட்டு இருக்கும். பிராங்கோ ஸ்பாசம் இருக்கனால இன்ஸ்பிரேஷனும் எக்ஸ்பிரேஷனும் பண்ண முடியாது, நமக்கு டிஸ்னியா வந்து வரும். இவங்களுக்கு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட். ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் நமக்கு டிஸ்னியா வந்து வரும். அவங்களுக்கும் யூஸ் பண்ண வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் நிமோனியா, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி லங்கில் லோபெக்டமியோ செக்மெண்டெக்டமியோ ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அடாப்ட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் வேற இந்த கண்டிஷன் தவிர வேற ஏதாவது பேஷண்ட், எல்டர்லி பேஷண்ட்டுக்கு டிஸ்னியா இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து அடாப்ட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரெத்லெஸ்ஸஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ண சொல்லலாம். ஓகேவா? இதை தவிர கான்ட்ரா இண்டிகேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீமோடைனமிக்கலி இன்ஸ்டபிலிட்டி. ஹீமோடைனமிக்கலி இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு சேச்சுரேஷன் கம்மியா இருக்கு, இதே வந்து ஹச்பி கம்மியா இருக்கு, இல்லைன்னா வந்து ஆல்கலோசிஸ் அசிடோசிஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அப்படி இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த பொசிஷன் நம்ம அடாப்ட் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, டக்குன்னு போய் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் தான் வந்து கேட்கணுமே உள்ளது. இந்த மாதிரி பொசிஷனை வந்து அடாப்ட் பண்ண சொல்லக்கூடாது. சிவியர் ஹைப்போடென்ஷன், பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பேஷண்ட்டை நம்ம வந்து அடாப்ட் பண்ண சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் அண்ட் பெல்விக் ஃப்ராக்சர்ஸ். இந்த மாதிரி ஸ்பைனல் பெல்விக் ஃப்ராக்சர் இருக்கிற பேஷண்ட், அதாவது அன்ஸ்டேபிள் ஸ்பைனல் பெல்விக் ஃப்ராக்சர் இருக்கிற பேஷண்ட்க்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனே அவங்க அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபார்வர்ட் லீனிங்லாம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பைனில் ஃப்ராக்சர் ஆகிடு அன்ஸ்டேபிளாக இருக்க பேஷண்ட் நம்ம எப்படி பண்ண சொல்லுவோம்? ஸோ இவங்களுக்குமே வந்து கண்ட்ரா இண்டிகேஷன் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அல்டர்ட் கான்ஷியஸ்னஸ் இல்லாத பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பொசிஷன் வந்து ஒரு சில சர்ஜரிக்கு வந்து ரிஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பொசிஷன் வந்து பேஷண்ட் வந்து அட்வைஸ் பண்ண சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து பொசிஷன் அடாப்ட் பண்ணுறப்போ சிவியர் பெயின் இருக்குனாலும் நம்ம வந்து அட்வைஸ் பண்ண சொல்லக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து இண்டிகேஷன் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன். அதுக்கப்புறம் இதோட பொசிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ட்ரைபோர்ட் பொசிஷன் இல்லைனா வந்து ஃபார்வர்ட் லீன் பொசிஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ட்ரைபோர்ட் பொசிஷன் இல்லைனா வந்து ஃபார்வர்ட் லீன் பொசிஷன். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு டேபிள் இல்லைனா வந்துட்டு பில்லோஸ் வந்து ஒரு 5 to 6 பில்லோஸ் வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட் ஹேண்டை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபார்வர்டாக லீன் வந்து பண்ண சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்வர்ட் லீன் வந்து பண்ண சொல்லுவோம். இந்த ஃபார்வர்ட் லீனிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பேக், அதாவது ஸ்பைனல் அலைன்மெண்ட்டை மாற்றக்கூடாது. ஸ்பைன் வந்து எரெக்டாக தான் இருக்கணும். ஸ்பைனல் ஒரு ஸ்லவுஸ்டு போஸ்டரும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துட்டு இருக்கணும். லீன்ஸ் ஃபார்வர்ட், எல்போஸ் அண்ட் நீஸ் வந்து ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்கணும். எல்போஸ் வந்து நீஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் ஹேண்ட் பொசிஷன் வந்து தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்போஸ் வந்து ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்கணும். மவுத் வந்து ஸ்லைட்டாக ஓப்பன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்ஸரி மசில்ஸ், டயஃப்ரம் மட்டும் இல்லாமல் அக்ஸரி மசில்ஸை நம்ம யூஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த பொசிஷன் வந்து யாருக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால டயஃப்ரமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ், அதாவது டயஃப்ரமோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒர்க் ஆஃப் பிரீத்திங் நமக்கு கம்மியாக வந்து ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் லீன் சிட்டிங். ஃபார்வர்ட் லீன் சிட்டிங் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் லீனிங் அப்படிங்கிறது ஒரு டேபிள் வச்சு முன்னாடி வந்து நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பில்லோஸ் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். இதே வந்து ஃபார்வர்ட் லீன் சிட்டிங் வந்து ஆன் த டேபிள் அப்படிங்கிறது ஒரு டேபிள் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது வந்து ஃபார்வர்ட் லீன் சிட்டிங். ஓகேவா? இதே வந்து ஃபார்வர்ட் லீனிங் ட்ரைபோர்ட் பொசிஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்ட் பில்லோ வச்சு நம்ம ஃபார்வர்ட் லீன் வந்து பண்ணுவோம். இது ட்ரைபோர்ட் பொசிஷன். டேபிள் வச்சு பண்ணுறது வந்து ஃபார்வர்ட் லீன் சிட்டிங் வித் டேபிள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து லீன்ஸ் ஃபார்வர்ட். அதே மாதிரி தான் நெக் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரிலீஃப்ஸ் பிரீத்லெஸஸ் வந்து லீவ் வந்து பண்ணுறது. ரெஸ்ட் பீரியட் பிட்வீன் ஆக்டிவிட்டிஸ். இந்த பொசிஷன் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஏதோ வந்து ஒரு வீடு பெருக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீடு பெருக்கிட்டு இருக்க போய் பாதி தூரம் பெருக்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் பொசிஷன் வந்து அடாப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் லீன் ஸ்டாண்டிங். ஃபார்வர்ட் லீன் ஸ்டாண்டிங் வித் சப்போர்ட்டட். ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பிரீத்லெஸஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப், கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஃபார்வர்ட் லீன் வந்து பண்ணும். இதுவும் சேம் அதுதான். நெக் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சிவியர் பிரீத்லெஸஸ் பொசிஷனுக்கு, சிவியர் பிரீத்லெஸஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபீட், அதாவது ஃபீட் வந்து நம்ம நிற்கும் போது ஃபீட் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வைக்கணும். ஃபீட் வந்து நம்ம பக்கத்தில் வச்சா பேலன்ஸ் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ தட் ஃபீட்டை வந்து நம்ம தள்ளி வைக்கணும். ஸ்டாண்ட் ஃபார்வர்ட் வந்துட்டு இருக்கு. ஃபார்வர்ட் லீன் ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஹை ஃப்ளோவர் பொசிஷன் மோஸ்ட்லி ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த ஹை ஃப்ளோவர் செமி ஃப்ளோவர் பொசிஷன் தான் யூஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஹை ஃப்ளோவர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நார்மலாக நமக்கு பெட் வந்து இப்படி இருக்கா, இதை விட நம்ம 60 to 90 டிகிரி வந்து எலிவேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதே ஹை ஃப்ளோவர். இதே செமி ஃப்ளோவர் அப்படிங்கிறது இதை விட கம்மியாக 30 to 45 டிகிரி வந்து நம்ம எலிவேட் வந்து பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து செமி ஃப்ளோவர் பொசிஷன். ஓகேவா? இது வந்து பில்லோஸ் வந்து ஹெட் சப்போர்ட்டுக்கு பில்லோஸும், அதுக்கப்புறம் ஆமுக்கும் நமக்கு வந்து பில்லோ சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். நெக்கு நியூட்ரல்ல வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்றது மூலமா லங்கோட எக்ஸ்பான்ஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் செமி ஃப்ளோர் பொசிஷன் பார்த்தாச்சு 30 to 40 டிகிரி. அதுவும் இது ஒரே தான், அந்த டிகிரி மட்டும் மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹை சைட் லைன் பொசிஷன். இந்த ஹை சைட் லைன் பொசிஷன் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம சைட் லைன் பண்ணிட்டு செஸ்ட், அதாவது ஷோல்டர், செஸ்ட், தொராக்ஸ், அப்பர் தொராக்ஸ், இந்த இடத்துல வந்து ஒரு 5 to 6 பில்லோஸ் வந்து வைக்கணும். வச்சு நம்ம வந்து சைடில் இங்கே வந்து அப்பரை மட்டும் நம்ம எலிவேட் பண்ணி வந்து காமிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஹை சைட் லைன். இந்த மாதிரி பண்ணும்போது அக்ஸரி மசில்ஸுமே நமக்கு வந்து ரிலாக்ஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோபீனியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேஷண்ட் வந்து லை ஃப்ளாட், அதாவது சுப்பைன்ல வந்து படுத்திருப்பாங்க. சுப்பைன்ல படுத்துட்டு இருக்கும்போது நிறைய வந்து மூச்சு வாங்கும். அப்படி இருக்கிற பொசிஷனுக்கு இந்த மாதிரி ஹை சைட் லைன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த 6 பொசிஷன். நம்ம என்னென்ன பொசிஷன் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் லீன் சிட்டிங் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் லீன் சிட்டிங் ஆன் டேபிள், சிட்டிங் பொசிஷன். அதுக்கப்புறம் சிட்டிங் ஆன் டேபிள். அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் லீன் ஸ்டாண்டிங் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளோவர், செமி ஃப்ளோவர் பொசிஷனு, ஹை சைட் லைன் பொசிஷன் வந்து பார்த்தோம். ஓகேவா? இதோட பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி வந்து இந்த பொசிஷன் வந்து அடாப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்க சொல்லணும். இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்பர் லிம் வந்து சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்பர் லிம் வந்து எல்லா பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லிம் அண்ட் ஸ்கேப்ல வந்து சப்போர்ட் ஆகி வச்சிருக்கோம் பில்லோவில் வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்கோ பர்ஸ் ஸ்லீப்போ வந்து அவங்கள வந்து பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்லம்டு போஸ்டர், ஸ்பைன் வந்து நியூட்ரலாக வந்துட்டு இருக்கணும். ஸ்லம்டு போஸ்டர், ரொம்ப ஸ்லம்மான ஒரு போஸ்டர் வந்து அடாப்ட் பண்ண சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது அவங்களோட ரெஸ்பிரேட் ரேட், SpO2, ஹார்ட் ரேட், அந்த மாதிரி வேறு ஏதாவது சிம்டம்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிச்சுக்கணும். இன்கேஸ் சிம்டம்ஸ் ஏதாவது நமக்கு அதிகமாக வந்தது அப்படின்னா உடனே வந்து மெடிக்கல் அட்வைஸ் வந்து சீக் வந்து பண்ணணும். ஓகேவா? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, டிக்ரீசஸ் ஒர்க் ஆஃப் பிரீத்திங், அதுக்கப்புறம் வென்டிலேஷன் அண்ட் ஆக்சிஜனேஷன் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரீத்லெஸ்ஸஸ் அண்ட் ஆன்சைட்டி அண்ட் ப்ரீத்லெஸ் வந்து கம்மி பண்ணும். லங் எக்ஸ்பான்ஷன்ஸை ரெடியூஸ் வந்து பண்ணும். அக்சசரி மசில், அதாவது ப்ரீத்திங் மசில் மட்டும் இல்லாமல் அக்சரி மசில் யூசேஸும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுக்கும். இம்ப்ரூவ்ஸ் த எக்ஸசைஸ் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம ப்ரீத்லெஸ்ஸஸ் ரிலாக்ஸேஷன் பொசிஷன் ஃபார் ப்ரீத்லெஸ்ஸஸ் பேஷண்ட். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன வீடியோ போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.